ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அவன் செல்வங்களையும் பொன் நகைகளையும் ரொம்ப விரும்புவனாக இருந்தான். அவனோட செல்வங்கள் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்ப்பான். ஆனாலும் அவனோட மனசு திருப்தி அடையலை. அரண்மனையெல்லாம் நடந்து கொண்டு அவனோட செல்வங்கள் எல்லாத்தையும் பார்த்தான். ஆனால் அவனோட மனசில் இன்னும் வேணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. இன்னும் அதிகம் வேண்டும், எல்லாமே எனக்கு வேண்டும். ஒரு நாள் குதூகலமாக குதிரையில் ஏறி ராஜா காட்டுக்கு சென்றான். காவலர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தாங்க. அப்போ ஒரு பெரிய மரத்தின் கீழே ஒரு முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தாங்க. ராஜா அதை பார்த்துட்டு அவரோட பக்கத்தில் நெருங்கி போனான், ஏதாவது கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு. முனிவரும் ராஜாவை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் ராஜா? நான் தொட்ட எல்லாமே தங்கமாக மாறணும். ராஜா சொன்னதை கேட்ட முனிவர் அவரை அதிர்ச்சியாக பார்த்தார். நன்றாக யோசி, இது உனக்கு நஷ்டம் தரலாம். ஆனா ராஜா முனிவர் சொன்னதை கேட்கவே இல்லை. உன் முடிவு உன்னை அழிக்கலாம். நான் தயாராக இருக்கிறேன். முனிவரும் ராஜா கேட்ட வரங்களை அவனுக்கு கொடுத்தாங்க. ராஜா ரொம்ப சந்தோஷம் அடைந்தான். ராஜா ஒரு மரத்தை தொட்டான், உடனே அது பொன்னாக மாறிடுச்சு. ஒரே அதிர்ச்சி அடைந்தான். எல்லாத்தையும் தொட்டு பார்த்து காடே பொன்னா மாறிடுச்சு. உடனே ராஜா வேகமாக தன்னோட அரண்மனைக்கு குதிரையில திரும்பி வந்தான். அரண்மனைக்குள்ள வந்து ராஜா ஒவ்வொரு பொருளையும் தொட்டு பார்த்தான். எல்லாமே பொன்னாக மாறிடுச்சு. அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். அரண்மனையே தங்கத்தால ஜொலிச்சது. ராஜா ஒவ்வொரு பொருளையும் தொட்டு பார்த்து சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ சந்தோஷம். அரண்மனை உணவு அறையில் நுழைந்த ராஜா பல வகை உணவுகளை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சான். உணவுப் பொருட்களை தொடும்போது அதுவும் தங்கமா மாறிடுச்சு. ராஜா ரொம்ப அதிர்ச்சி அடைந்தான். இனிமேதான் அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஆப்பு. தண்ணீர் குடிக்கலான்னு கிளாஸ் எடுத்தா தண்ணீரும் தங்கமா மாறிடுச்சு. ராஜாக்கு ரொம்பவே பயம் கலந்த அதிர்ச்சி. நான் சாப்பிட முடியலையே. ராஜாவுக்கு பசிக்குது, ஆனா சாப்பிட முடியல. இப்போதான் ராஜா தன்னோட நிலையை அறிந்து ரொம்ப பயத்தோட நின்றான். இப்போ ராஜாவோட அன்பு மகள் அவரை பார்க்கறதுக்கு வரா. ஆனா ராஜா தன்னோட மகளை தொட்டதும் அவளுமே பொன்னாக மாறிட்டான். ராஜா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. மகள் பொன் சிலையாக மாறியதை பார்த்து ராஜா ரொம்பவே கவலையோடு நின்று பார்த்தாங்க. முனிவரிடம் மன்றாடி வேண்ட ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த தங்கம் வேண்டாம், என் மகள் வேண்டும். ராஜா முனிவரிடம் மிகுந்த கவலையோட மன்னிப்பு கேட்டான். முனிவரும் அதை கவனிச்சு பார்த்தாங்க. இப்போ புரியுதா பேராசை என்ன செய்கிறது? முனிவர் தன்னோட சக்தியை கொண்டு ராஜாவோட மகளுக்கு திரும்ப உயிர் கொடுத்தாங்க. மகள் திரும்பி வந்ததை பார்த்த ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். இப்பதான் மனசே நிம்மதியா இருக்குன்னு நினைச்சாங்க. மகளை இறுக்கமாக அணைத்து கொண்டாங்க ராஜா. ரொம்பவே வேதனைப்பட்டாங்க நடந்ததை நினைச்சு. பேராசை வாழ்க்கையை அழிக்கும், திருப்திதான் சந்தோஷம். இதிலிருந்து என்ன தெரியுது? பேராசை பெரும் நஷ்டத்தை கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும். ராஜா மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி அரசனாகினார். இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள்? கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.